ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பல அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வராரு. அந்த அரசு நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுது மத்திய அரசை சாடி கடுமையாக விமர்சித்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளூரில் அவர் கொடுத்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதன் பிறகாக காஞ்சிபுரத்தில் கொடுத்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே மத்திய அரசை சாடக்கூடிய பேச்சுக்களாக இருக்குது. கலைஞர் கைவினை திட்டம் தொடக்க விழா அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அரசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாங்க. குறிப்பாக அந்த மத்திய அரசினுடைய பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது ராஜாஜியினுடைய குலத்தொழிலை ஊக்குவிக்குது. நாங்கள் சமூக நீதிக்கு ஏற்ற போல், தமிழ்நாட்டுக்கு ஏற்ற போல் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பிஎம்னுடைய அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குலக்கல்வியை ஊக்குவிக்குதா சார்? அதாவது பிரதம மந்திரி கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டம் ஸ்கீம்னு வச்சுக்கிடுவோம். இவர் கொண்டு வந்திருக்கிற திட்டம் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி, அதே இவங்க தான் குலக்கல்வினாங்க. வரலாறு என்னன்றதை சொல்லுவோம். ராஜாஜி கொண்டு வரும் பொழுது அதற்கு அவர் தொழில் கல்வின்னு தான் பேர் வச்சார். குலக்கல்வின்னு அவர் பேர் வைக்கல. என்ன சொன்னார்னா, நம்மளுடைய அப்போ ஆசிரியர்கள் பற்றாக்குறை, கல்வி நிலையங்களுடைய பற்றாக்குறை இருந்ததுனால 2 ஷிஃப்டாக வச்சுக்கிடுவோம். காலையில் ஒரு குரூப் மாணவர்கள், அவங்க மதியானம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. மதியானம் வேறு குரூப் மாணவர்கள் ஒரு சில இடங்களில். அப்படி வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கிடலாம். அதுக்கு வேணுங்கிறதுக்கு வேறு ஏதாவது உதவி செய்யணும்னா அரசு உதவி செய்யும். இவ்வளோ தான் சொன்னார். இதை ஊதி பெருசாக்கி அன்றைக்கி இவங்க இந்த நரேட்டிவ் செட்டிங்கில் உங்களுக்கே தெரியும், இல்லாத பொய்யை சொல்வதில் நம்ம திராவிட குஞ்சுகள் ரொம்பவே திறமையானவர்கள். அது மாதிரி அவர் கொண்டு வந்த தொழில் கல்வியை குலக்கல்வின்னு சொல்லி வொகேஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிறத இவங்க குலக்கல்வின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அன்றைக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள் இல்லை. அவங்க சொன்னதை நம்ம மறுத்து பேசுகிறதுக்கும் பிரித்து மேய்ஞ்சு மக்களிடம் எடுத்து சொல்வதற்கும், அதனால் அப்படியே அது ஒட்டி கொண்டது. அவ்வளோதான். ஆனால் திரும்ப பெறப்பட்டுச்சுல்ல சார், அது எதிர்ப்பு வந்ததை எடுத்து எதிர்ப்பு பெறப்பட்டதுன்னா அன்றைக்கி காங்கிரஸ்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தது. காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் அன்றைக்கி பனிப்போர் இருந்தது. ஆகையினால் ராஜாஜியை கழட்டி விடணுங்கிறதுக்காக காங்கிரஸும் அதை கைவிட்டது. இவ்வளோதான். அதனால் அந்த திட்டத்தில் இது குறைபாடு நிறைபாடுன்னு இல்லை. சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு 10th +2 எல்லாம் வொகேஷ்னல் குரூப்னு வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் ஏன் வச்சாங்க? அதுவும் குலக்கல்வி தானே. இவங்களுடைய கூற்றுப்படி இருக்கா இல்லையா? நார்மல் அகாடமிக் ஸ்கீம்னு இருக்குது, வொகேஷ்னல் ஸ்கீம்னு வச்சுருக்க குரூப்னு இருக்குது இல்லையா? எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அப்போ எடுத்துடணும் இல்லையா? +2 எல்லாம் இருக்கக்கூடாது இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இருக்கத்தானே செய்யுது. அதனால் இன்றைக்கு இது தொழில் புரட்சி நடந்த யுகம். இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல டெக்னாலஜி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது. ஆகையினால உங்களுக்கு அந்த பெரிய லெவலில் இன்ஜினியரிங் போகாமல், இன்ஜினியரிங் கீழே டிப்ளமோ இருக்குது, அதுக்கு கீழே ஐடிஐ இருக்குது, அதுவும் இல்லாத மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பயிற்சி இருக்கணுங்கிறது தான் அரசுடைய நோக்கம். அதற்காக பல்வேறு திட்டங்கள் வருது. அதில் ஒன்று இந்த பிரதம மந்திரியுடைய விஸ்வகர்மா திட்டம். இவங்க என்ன பிடிச்சிக்கிறாங்க? அந்த விஸ்வகர்மா அப்படின்னா தமிழகத்தில் அந்த விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜாதி அமைப்பு இருக்குது. அதுக்குள்ளே பல ஜாதிகள் இருக்கிறாங்க. இது ஒரு கூட்டம், ஒரு தொகுப்பான ஒரு பெயராக சொல்லலாம். இந்த இதை வச்சு மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணலாமா? விஸ்வகர்மானா என்ன? கைவினை கலைஞர். இந்தியில் அதோடைய அர்த்தம் கைவினை கலைஞர், அவ்வளோதான். இதை இங்கே மறுபடியும் அந்த ராஜாஜியை வீழ்த்தின மாதிரி இன்றைக்கி மோடியை இதை வச்சு வீழ்த்திடலாமா அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலின் ஒரு திட்டம் போடுறாரு, ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் ஏற்றுக்கிடணும் இல்லையா? அது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத காலம் பதில் சொல்லும். இல்லை, ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, நாங்கள் சில மாற்றங்கள் செய்ய சொல்லி இந்த திட்டத்தில் பிஎம்னுடைய இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய சொல்லி பரிந்துரை செய்தோம். அதை மத்திய அரசு ஏற்றுக்கல. அதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் இன்னைக்கு கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு என்னென்ன மாற்றங்கள் கேட்டார், என்னென்ன மாற்றங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு விண்ணப்பிக்கிறாருன்னா அவருடைய குறைந்தபட்ச வயது அப்படின்றது 18ஆக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நாங்கள் அதை ஏற்றி 35ஆக மாற்ற சொன்னோம். ஆனால் அது மாற்றல அவங்க அப்படின்னு முதல் ஒரே ஒரு நிப்பாட்டுங்க. அதாவது உண்மையிலே இவருக்கு இந்த தான் பிரச்சனைன்னு அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் பொழுது
அவர் அதில் 35ன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா நடைமுறைப்படுத்த போகிறது தமிழக அரசு தான். மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் செயல்படுத்த போவது தமிழக அரசு தான் இல்லையா? அவங்க தமிழக அரசு இதில் மட்டும் ஒரு இந்த இது எங்கள் இதில் நீங்கள் எடுக்கிறதுல கூட அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல கூட 35 வயசுக்கு மேற்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துருக்கலாமே. இல்லை கலைஞர் கைவினை திட்டத்தில் 35 இல்லை அந்த இன்னொரு திட்டமே தேவையில்லைங்கிறக்காக நான் சொல்ல வரேன். இதே திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் இதுலேயே கூட அவங்க வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டுமே தேர்ந்தெடுத்துருக்கலாம். அப்படி செய்யலை. ஏன் சொல்கிறேன்னா நோக்கம் அதுவல்ல. இல்லை சட்டம் ஒன்று இருக்கும்போது நம்ம மாற்றி செய்ய முடியுமா? ஏன் முடியாது? நீங்கள் எடுக்கிறதுல நீங்கள் உங்கள் சாய்ஸ் தானே சார். இதில் நான் எதுவுமே நீ என்ன மாற்றி கொடுன்னு சொல்கிறத விட எனக்கு வேணுங்கிற சலுகை நான் அமல்படுத்துகிறேன்னு கேட்டால் யாருக்கு மாட்டான்னு சொல்கிறேன். இதெல்லாம் மைனர் சேஞ்சஸ் மத்திய அரசு கண்டிப்பாக இருக்கும். அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு? 3 சொன்னீங்க இல்லையா? அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இதில் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து அந்த தொழிலை செஞ்சுருக்கணும். குறிப்பாக அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க பானை செய்யக்கூடிய ஒரு தொழிலை வந்து விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியாகவே அந்த தொழிலை வந்து செஞ்சுருந்தா மட்டும்தான் இவங்க வந்து இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு இருக்குது சொல்கிறாரு இல்லையா? ஒன்றும் வேண்டாம். இப்போ ஸ்டாலின் சொல்கிறத நான் பொய்ன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். நேரடியாக PM விஸ்வகர்மா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கூகுளில். அந்த வெப்சைட்டுக்கு போங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு போட்டிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல உன் ஜாதி என்னன்னு கேட்டிருக்காங்களா, இல்லை உன்னுடைய குடும்பம் என்ன தொழில் செய்யுதுன்னு கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் மட்டும் பாருங்கள். நீங்கள் இளைஞர் தானே, நீங்கள் பார்த்து பதில் சொல்லுங்கள். ஸ்டாலின் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். எங்கேயுமே அது கிடையாது. ஒரு இடத்துல என்ன வச்சுருக்காங்கன்னா, முழுவதுமாக ஒருத்தன் வந்து எங்கேயுமே பள்ளிக்கூடமே போகலைன்னு வைங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போன ரெக்கார்டு கூட இருக்காது. அப்போது அவன் ஏதாவது தொழில் தெரிஞ்சிருக்கு, சும்மா ஒருத்தனை போய் ட்ரெயின் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் இந்த பின்னணி ஒரு பின்பலம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரப்படும் தான் சொல்லியிருக்கு. நீங்கள் இது வந்து குடும்பத்தில் தொழில் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. முழு பொய். ஸ்டாலின் சொல்வது முழு பொய். அவர் எழுதின லெட்டரையும் பப்ளிஷ் பண்ணட்டும், வந்த பதிலையும் பப்ளிஷ் பண்ணட்டும், எது உண்மைங்கிறது தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டாம். PM விஸ்வகர்மா ஸ்கீம்னு போய் நீங்கள் வெப்சைட்டில் தேடி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ யார் வேணா எந்த தொழிலை வேணா செய்யலாம் அப்படின்னு அப்ளை பண்ணலாமா? ஆமாம். PM விஸ்வகர்மா ஸ்கீமில் 18 தொழில்கள் தரப்பட்டுள்ளன. இவங்க நாங்கள் 25 ஆக்கியிருக்கோங்கிறார். சந்தோஷம். கூடுதலாக அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 தான் உண்மையிலே கூடுதல். ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் கைவினை திட்டத்தில் என்ன மணி வச்சு ஏதோ வேலைப்பாடு செய்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இதில் இல்லை. அவங்க வந்து ஜென்ரல் கிராஃப்ட்ஸ்மேனில் போட்டாங்க. எப்படி அது 18 தான், இதே 18 தான் அவரும் சொல்லியிருக்காரு. 25 ஆச்சுன்னா பிரதம மந்திரி திட்டத்தில் கூடை முனைதல் அப்படின்னு பொதுவாக ஒரு இதில் இருக்குது. இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, கூடை முனைதல் தனியாக, பனை நாறு, சணல், இந்த மாதிரியான நாணல், கோரை இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய கைவினை அது ஒன்று, இது ஒன்று. இப்படி தான் ஒன்றைத்தான் 2ஆக பிரிச்சுக்கிட்டே வராங்க. புதுசாக ஒன்றும் செய்யலை. அப்படியே இருந்தாலும் வாழ்த்துக்கள்ங்கிறேன், நான் எடுத்துக்கிடுவோம். ஏன் இந்த 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும். இந்த 18 வயசில் ஒருத்தன் வரும்பொழுது அவன் எந்த தொழிலும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குடும்பம் அந்த தொழிலை செய்ய வேண்டியதில்லை. அவன் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3ஐயும் பிரதமர் சொல்கிறார். அப்படி வரும்பொழுது அவன் எதுவுமே தெரியாதவனாக தானே இருப்பான். இல்லை படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அது கல்விக்கான முக்கியத்துவம்ன்றது பின்னாடி போகுது இல்லை, அது ஒரு நோட் பண்ணல. படிக்கவே இல்லை, ஒருத்தன் படிப்பே வரல, என்ன பண்ணுவீங்க அவனை? அப்படியாவது முன்னேறட்டுங்கிற ஒரு அக்கறையை தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, நீ படிக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த திட்டத்தை கொண்டு வர அவர் அப்படி சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 18 வயசு மாணவர்களுக்கு நீங்கள் இப்போ இளைஞர்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவன் பள்ளிக்கூடம் போக மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறவனுக்கு தான் தேடி பிடிச்சி பிரதம மந்திரியோடைய அக்கறை எப்படின்னு நான் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நடைபாதை வியாபாரிகள் இருந்தாங்கல்ல, நம்மளே வெளியே போக முடியல, அப்போ யார் போய் அவங்கள்ட்ட வாங்க, அவங்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 6000 கோடி ரூபாயை ஒதுக்கினார். 16,000 கோடி மன்னிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நீ படிக்காதேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரா? யாராவது ஒரு இளைஞர்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு சலுகைகள், பெண் குழந்தைகள் பெண் கல்விக்காக பிரதமர் கொண்டு வந்த சலுகைகளாக நான் சொன்னேன்னா அது பிரச்சாரம் மாதிரி போயிடும். அதனால் இவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லாத பொய்யா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன காஸ்பல் ட்ரூத்துன்னு நம்பியா நம்ம விவாதம் பண்ணணும்? ஸ்டாலின் என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்காரு, அதை தான் நம்ம பேசணும். இது முக்கியமாக வச்சுக்கிடணும். படிக்கும் வழி இல்லை அப்படிங்கிறவங்கள தான். படிச்சிருக்க கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆகையினால் நீ வரும்பொழுது இந்த ஸ்கீமில் கற்றுக் கொடுக்குறாங்க, அது ரொம்ப முக்கியம். பிரதமர் திட்டத்தில் உனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கன்னா உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இதில் ஏதாவது நீ கற்றுக்கிடணுமா, கற்றுக்கிடலாம். பூ கட்டுறது கூட கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், பூ கட்டுறது என்ன சார் ஒரு பெரிய விஷயமா இப்படின்னு. அதில் அப்படி கற்றுக் கொடுக்கல. அது நுட்பமாக போய் பார்த்தீங்கன்னா
நம்ம வீட்டில் நம்ம ஊரில் எப்படி இருக்குது, நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்காக இப்படி பின்னுவோம். மாலையை வந்து வேறு மாதிரி பின்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு பின்னுவாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்த ஸ்டைலில் பொக்கேன்னு வந்திருக்கு. வெறுமனை மலர்களை அடுக்கி அது ஒரு சின்ன ஒரு அலங்காரம் பண்ணுறது. இதுக்கான ட்ரைனிங் எவ்வளோ நாள் வேணும்? அதிகபட்சம் போனால் 1 வாரம் பதாதா? அதுக்கு மேலே ஒரு பக்கம் போய் இக்கபானா அப்படின்னு ஒரு ஜப்பானிய பூ அலங்கார முறை. அது வந்து பெரிய கார்பரேட்ஸ் நம்ம வீடுகளுக்கும் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு குடுவையில் பூவை எப்படி வைக்கணும், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒற்றை பூவையும் வைக்கலாம், ஒரு பஞ்சையும் வைக்கலாம். அது ஒரு தீம், அது ஒரு முறை இருக்குது. இதை 2 வாரம் கற்றுக் கொடுக்குறாங்க இதுக்கு. அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பூ கட்டுறதுலேருந்து ஒரு மாடர்ன் இது வரைக்கும் யோசிக்கிறார் பிரதமர். இதே மாதிரி ஒரு தொழிலுக்கு என்னால் சொல்ல முடியும். இப்போ ஒரு தச்சு வேலை எடுத்துக்கோங்க. தச்சில் வந்து நீங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போயும் பெரும்பாலான இடத்துல இப்போ மரக்கட்டை வந்து சொரப்பாக இருக்குது. அதை பளபளப்பாக்கணும்னா இழைப்புள்ளின்னு வச்சு இழைக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அதுக்கு கருவிகள் வந்துருச்சு. அந்த கருவியை பயன்படுத்த தெரியணும் இல்லையா? அப்போ அதுக்கு அதிகபட்சம் 1 வாரம், இந்த மாதிரி ஒரு 4 கருவிகள் இருந்தால் போதும், தொழில் எளிமையாயிரும். ரம்பத்தை வச்சு வெட்ட வேண்டியதில்லை. அதுக்கு இன்றைக்கி சா இருக்குது, இல்லைன்னா சர்க்குலர் சா இருக்குது. அடுத்தது ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. ஒரு காலத்தில் அது கிடையாது, இப்படி கயிறை போட்டு இழுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ். நம்ம அவரை வந்து கார்பெண்டரை வந்து ஒரு இன்ஜினியர் அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது. ஆகையினால முதல் கட்டமாக 1 வாரம் ட்ரைனிங். அதில் அவர் தேர்ச்சி பெற்று நல்லா பண்ணிட்டாருன்னா 2 வாரம் ட்ரைனிங். சரி, ட்ரைனிங் அப்பையும் எவ்வளோ அக்கறையோடு செய்கிறாங்க பாருங்கள். ட்ரைனிங் முடிஞ்ச நடக்கிற காலத்தில் அவங்களுக்கு சம்பாத்தியம் என்ன பண்ணுவாங்க? தினமும் 500 ரூபா கொடுக்குறாங்க ட்ரைனிங் வர்றவங்களுக்கு. இப்பேற்பட்ட ஒரு பிரதமர் ஒருத்தனை படிக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரா? இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறதுக்கு அவர் சொன்னாரும் கேட்குறவங்க கேட்பாங்களே, யோசிப்பாங்கல்ல. இது மாதிரி ஒரு திட்டத்துக்கும் பின்னாலேயும் அந்த நவீனத்துவத்தோடு வருது. ஆகையினால கற்றுக் கொடுப்பது என்பது கலைஞர் கைவினை திட்டத்தில் கிடையாது. கலைஞர் கைவினை திட்டம் என்பது வெறும் கடன் கொடுக்குற திட்டம். அவன் இந்த கடனை வாங்கினவனுக்கு தொழில் தெரியுமா தெரியாதா, இதை வச்சு மேலே வருவானா வரமாட்டானா, அதை பற்றியே அவங்க அது பேசலை. நான் இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஓட்டைகளை நான் அப்புறம் வரேன். அதே மாதிரி பிரதமர் இதோடு நிப்பாட்டலை. இப்போ ஒருத்தர் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டார், 2 வார பயிற்சி எடுத்துட்டார் அப்படின்னா முதல்ல அவருக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இவர் வந்து இந்த திட்டத்தில் ஒரு பயனாளியாக இருந்திருக்கிறார், இந்த தொழில் அவருக்கு தெரியும் அப்படின்னு. இதனால் அவருக்கு என்ன நன்மைனா, இந்த எம்எஸ்எம்இன்னு கவர்மெண்ட்டில் இருக்குது, மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. இந்த பல திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து உதாரணமாக இப்போ ஒரு ஆஃபீஸ்னு வச்சிங்கன்னா, இந்த கவர் எல்லா ஆஃபீஸுக்கும் ஆஃபீஸ் கவர்னு வேண்டியிருக்குல்ல, என்வலப்ஸு, சின்ன டப்பா, அதை வந்து இந்த தொழில் இந்த மாதிரி திட்டத்தில் பயனாளிகளாக வராங்கல்ல, இவங்கள்ட்ட இருந்து வாங்குங்க. அப்போ அவங்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க. சில இடங்களில் வந்து பாகங்கள் செய்கிறதுக்கு செஞ்சு அனுப்பும் பொழுது ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அனுப்புவாங்க. இன்றைக்கி ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு ஸ்பார்க் ப்ளக் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி வேணுமா இல்லையா விற்கும் பொழுது, அதை இவங்களும் செய்யலாம். அப்போது இவங்க எங்கே நான் மார்க்கெட் பண்ணுறதுங்கிற பற்றி கவலைப்பட தேவையில்லை. மார்க்கெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் பிராண்டிங். ஒருத்தர் வந்து நல்லா ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தெரியுது, அதுக்கு உடனே அது எப்படி அதுக்கு ஒரு டேக் பேர் கொடுத்து விளம்பரம் பண்ணுறதுக்கு என்ன வழி, இதுவும் பிரதமர் திட்டத்தில் இருக்குது. 3வதாக அரசாங்கமே ஒரு காமர்ஸ் போர்ட்டல், நம்ம அமேசான், ஈபே இது மாதிரி ஒரு போர்ட்டலில் இவங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை நீ பயனடைச்சிட்டு வந்தேன்னா இந்த பொருளெல்லாம் நீ அதில் விற்கலாம். இந்த வேலையை அரசாங்கம் பார்த்துக்கிடுது, இவங்க செய்ய வேண்டியதில்லை. இவங்க தன்னுடைய பொருள் என்னன்றதை சொன்னால் போதும். அதுக்குண்டான வர்த்தகத்துக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் ஜிபே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அனுப்புறது எப்படி, இதை ஒரு ப்ரோக்ராமில் சொல்லித்தராங்க. டிஜிட்டல் பண பரிமாற்றம் அதை பற்றியும் விளக்கமாக சொல்லித்தராங்க. கிடையாது, கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து கடன் மட்டும்தான் சார் கொடுக்குறாங்க. கைவினை கலைஞர்களுக்கு கடன் கொடுக்குறோம். நான் இன்னொன்னே முடிச்சுக்கிறேன், முக்கியமானது. அரசாங்கம் பொருட்காட்சி எல்லா ஊர்களையும் தொடர்ந்து பொருட்காட்சி நடத்துகிறாங்க, பெரிய பெரிய இடங்களில். இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி தொழிற்காட்சியில் அங்கெல்லாம் இந்த திட்டத்தில் வந்தவங்களுடைய பொருளை கொண்டு போய் காட்சிப்படுத்தணும் என்றால் இலவசம். அதில் ஒரு கார்பெண்டர் அவர் புதுசாக நல்ல சேர் செய்கிறார், அழகான ஒரு மாடலில் செய்ய முடியுதுன்னா அங்கே போய் அவர் காட்சிப்படுத்தலாம். முக்கியமானது எல்லாத்துக்கும் மேலே காப்புரிமை. ஒன்று அவர் புதுசாக ஒரு டிசைன் கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு காப்புரிமை வாங்கி தராங்க. கலைஞர் திட்டத்துக்கு வருவோம். 35 வயசில் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? கண்டிப்பாக திருமணமாகி அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இருக்கும். 100க்கு 85-90% அப்படி தான் இருப்பாங்க. அப்போ வேறு எந்த தொழில் செய்யாமல் இருக்க முடியாது.
ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழிலில் தானே இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் கொடுக்குற திட்டம் தான் கலைஞர் கைவினை கலைஞர்கள். விஸ்வகர்மாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளோ அதே தான் இவங்க கைவினை கலைஞர்கள்னு தமிழில் வச்சுருக்கிறாங்க. இங்கே வயசுல ஒரு தொழிலை கற்றுக்க முடியாதுன்றீங்களா? எப்படி சொல்கிறீங்க? அவங்க தான் சொல்கிறாங்க, புதுசாக நீ ஏற்கனவே அந்த தொழிலில் நீ 5 வருஷம் அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க அப்ளிகேஷனை நம்ம ஆன்லைனில் போய் பார்த்தேன். உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் அதை போடணும். 35 வயசு, அதில் 5 வருஷம் அனுபவம் இருக்குது. எனக்கு அனுபவம் இல்லைன்னு போட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்க முடியாது. நான் அதே இது பிரதமர் இதில் அனுபவம் இல்லைன்னா நான் உனக்கு சொல்லித்தந்து கடன் கொடுக்குறேன். இவங்க எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க வெளியே அதில் சொல்லலை. ஆனால் முதலமைச்சர் சொன்ன தகவலை வச்சு ஏறக்குறைய 9,000 பேருக்கு வந்து 170 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஒருத்தருக்கு 1,88,000 ரூபா வருது. 1,90. பிரதமர் ஸ்கீமில் 3 லட்ச ரூபா எடுத்த உடனே 5% வட்டியில் 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தொழிலுக்கு வேணுங்கிற கருவிகள் செய்கிறதுக்கு 15,000 ரூபாய்க்கு அந்த கருவி வாங்கிக்கிடலாம், வவுச்சர் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இழைப்பு உளி வேணும், ட்ரில்லிங் மிஷின் வேணும், பிளானிங் வாங்கிக்கலாம். அது போக 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. இவர் கொடுக்குற 2 லட்ச ரூபா எவ்வளோ வட்டி சொல்லப்படவில்லை. பிரதமர் சொல்கிறார் 5% வட்டி. அது ஒழுங்காக நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா 50% மானியம். இவங்க மானியமே 25%. இப்படி அப்படின்னா நீங்கள் 35 வயசில் ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு லோன் கொடுங்க, கரெக்டு. அனுபவம் இருந்தால் தான் கொடுப்பேன். அப்போ அனுபவம் இல்லாதவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன கைவினைக்கு, அவனுக்கு என்ன வழி? கேள்வி இருக்கா இல்லையா? ஏற்கனவே தான் அனுபவம் இருந்தான்னா அவன் லோன் வாங்குறதுக்கு இது ஒன்று தான் வழியா? முத்ரா வங்கி இருக்குது, எம்எஸ்எம்இயில் போய் வாங்கிக்கிடலாம், இன்னும் பல வழியில் அவன் லோன் வாங்குவான். ஸோ ஒரு லோன் கொடுக்குறதுன்னா யார் கொடுப்பாங்க சார்? நேரடி பயனாளிகள் யாருன்னு பார்த்து கொடுக்கணுமா இல்லையா? அந்த அப்ளிகேஷனில் கேட்குறாங்க உங்கள் மதம் என்னன்னு கேட்குறான். எங்கேயாவது இது கேட்கலாமா? புள்ளி விவரங்களுக்கு கூட இது கேட்கக்கூடாது. எப்போ கேட்கலாம்னா, நீங்கள் ஜாதி என்ன மதம் என்னன்னு அரசு சட்டப்படி நீங்கள் எப்போ கேட்கலான்னா அதன் அடிப்படையில் ஒரு சலுகைகள் கொடுக்க போகிறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். இப்போ பிற்பட்டோருக்கு, பட்டியலின பிரிவுக்கு நீங்கள் சலுகை கொடுக்குறதுனா ஜாதியை கேட்கலாம். சலுகை கொடுக்காத இடத்துல கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நியாயமான கேள்வியா இல்லையா? இங்கே நீ மதம்னு கேட்குற, எதுக்கு கேட்குற? அப்படின்னா மத வாரியாக நீ ஏதோ டிஸ்கிரிமினேட் பண்ண போகிறேன்ற அர்த்தத்தில் தான் அதில் தொக்கி நிற்கிது. மதம்னு கேட்டு நீ ஜாதியும் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. அப்படின்னா நீ ஜாதி அடிப்படையில் எந்த சலுகையும் கொடுக்காத இடத்துல நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு பயம் இருக்குது, இந்துக்கள்னால் நீ ஒரு வேளை நிராகரிப்பையோ அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்துக்கள்லாம் மட்டும் ஒதுக்கணுங்கிறக்காக கூட நீ கேட்குறதா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அனாவசியமாக கேட்கும் பொழுது இப்போ கைவினை செய்கிறவங்க முக்கால்வாசி பேர் இந்துக்கள் தான், 90%. எதுக்கு கேட்கணும்னு கேட்க. அப்போ முஸ்லீம் கைவினை செய்யக்கூடாதா? இல்லை கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதா? இல்லை அப்படி என்ன சொல்கிறாங்களான்னு அப்ளிகேஷனில் இருக்கே. மதம்னு எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? பேசுகிறது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து ஒற்றுமையான சமூகம், அதை உருவாக்க போகிறோம், இதை உருவாக்க போகிறோம். மோடி வந்து குலத்தொழில். நீ என்ன செய்கிற? மதம் வாரியாக நீ இவ்வளோ ஓப்பனாக கேட்குற, எதுக்கு கேட்குற? பதில் என்ன? அனாவசியம் தானே அது. நம்மளாம் அப்ளிகேஷனை படித்து முதல்ல ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அது வேறு விஷயம். அதுக்குள்ளே 1000 ஓட்டை சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா 2 நாளாக தான் ஆச்சு இவர் அனௌன்ஸ் பண்ணி, இப்போ தான் வந்திருக்கு. எடுத்த உடனே நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயங்களே நல்ல விஷயங்களாக இல்லை. இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3ஆவதாக ஒரு மாற்றம் கேட்டு அனுப்பிச்சோம், அவங்க வந்து அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையும் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. விஏஓங்கிறவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். அடுத்த யார் வந்து கிராம தலைவர், கிராம நிர்வாக அலுவலர், அதான் விஏஓ. ஆமாம். கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ யார் பெரிய ஆள்? யாருக்கு முக்கியத்துவம்? இதே இது இங்கே வந்து என்ன சொல்கிறார் ஸ்டாலின்? நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, ஆகையினால முதல்வர், கவர்னர் வந்து ஒரு அதிகாரி தான், நாமினேட்டட் மெம்பர், நாட் எலெக்டட் மெம்பர், செலக்டடுங்கிறார்ல. அதே வாதத்தை கொண்டு போய் இங்கே வைங்க. அப்போ தலைவர் அப்படின்றது மாறக்கூடியவர், அதிகாரி அப்படியே நிரந்தரமா அங்க இருப்பாங்க. இருக்கட்டும், உங்களுக்கு தலைவருக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த அதிகாரின்ட்ட போய் கொடுத்தோம்னா அவனுக்கு வந்து ரிட்டையர் ஆனதுன்னு பிரச்சனை கிடையாது. அங்கே தான் ஊழல், லஞ்சம் எல்லாம் வரும். மந்திரி சொன்னால் பயப்படணும், எம்எல்ஏ சொன்னால் பயப்படணும், கலெக்டர் சொன்னால் பயப்படணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யாருக்கு பயப்படணும்? மக்களுக்கு மட்டும்தான் பயப்படணும். அப்போ அவன்கிட்ட அந்த தலைவர் அந்த பதவியை தகுதியை கொடுக்குறதுல என்ன தவறு? சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் தானே மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்கிறீங்க, உங்கள் ஆளுங்க தானே முக்கால்வாசி இடத்துல தலைவராக இருக்கிறாங்க.
அப்போ உங்கள் ஆள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? ஆகையினால் பிரதமர் எவ்வளோ யோசித்து செஞ்சுருக்கிறாங்கங்கிறதான் இதில் புரியுது உங்களுக்கு. ஒரு வில்லேஜ் நிர்வாக அதிகாரி வந்து அவன் வந்து சம்பளம் வாங்குகிற ஒரு அதிகாரி, அவன்கிட்ட போய் நம்ம தமிழக அரசு செய்கிற எல்லாமே அவங்க மூலமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரேஷன் கார்டில் எத்தனை இது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், பொங்கல் தீபாவளி இலவசம். கிராமப்புறத்தில் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா? இந்த விஏஓ தான். அதெல்லாம் இன்றைக்கி நல்லாவா போகுது உங்களுக்கு? நம்ம இதை பேச ஆரம்பிச்சோன்னா அந்த ட்ராக்கே தனி. தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒருத்தர் கையில் கொடுக்கும்போது அவன் நாளைக்கு ஓட்டு போய் நிற்கணும், ஓட்டுக்காக. அதனாலே ஒழுங்காக செய்வான். அதுலேயும் கிராமங்கிற பொழுது ரொம்ப ஏமாற்ற முடியாது. அந்த பக்கம் இருக்க போகிறதே ஒரு 500-1000 பேர் தான் இருப்பாங்க ஒரு கிராமத்தில். நீங்கள் ஒரு சின்ன மூக்குத்தி எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட ஊரே பேச ஆரம்பிச்சிடும். இங்கே மந்திரிகள் செய்கிற ஊழல் மாதிரி காதுங்காது வச்ச மாதிரி செய்ய முடியாது கிராமங்களில். ஆகையினால தான் நல்லா யோசித்து அவங்க கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் மோடி. இந்த கலைஞர் கைவினை திட்டம் அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாங்க, சாதி ரீதியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் பிஎம்னுடைய பிரதமருடைய அந்த ஸ்கீம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது அப்படின்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஜாதின்ற ஒரு வார்த்தையோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி குடும்பம் இந்த தொழிலில் இருக்கணுன்ற ஒரு வாக்கியமோ காட்டட்டும், யாராவது காட்டட்டும். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிடலாம். இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்காக போராட்டம் பண்ணுறது தானே சார் இது வரைக்கும் திராவிடங்களுடைய வரலாறாக இருந்திருக்கு. எதுவுமே இருக்காது. இவங்களாம் ஒன்று இப்போ 65 இந்தி எதிர்ப்பு யார் கொண்டு வந்தா? இந்தி யார் திணிச்சா? இல்லவே இல்லை. இல்லாத ஒரு ஹிந்தியை திணிப்பை இவர்களாக உருவாக்கி இவர்களாக தீக்குளிக்க வச்சு போராட்டம் வெற்றின்னு சொல்லிக்கிடுறது தானே. அதன் பிறகு திருவள்ளூரில் ஒரு அரசு விழாவில் பேசும்போது சொல்கிறாரு, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து தமிழ்நாடு போராடும் வெல்லும், உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஆவேசமாக முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இன்னொரு வார்த்தையும் சொல்லுங்கள், தமிழகம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு அடிமையாக இருக்காதுங்கிறார். இருக்காது. அதில் என்ன சொல்ல வராருன்னா, தமிழக மக்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்காதீங்க, எங்கள் கோபாலபுர குடும்பத்துக்கு மட்டும் அடிமையாக இருங்க அப்படிங்கிறதான் சொல்கிறார். நீ ஒருத்தரை வாக்களித்து தேர்ந்தெடுத்ததுனாலே நம்ம அவங்களுக்கு அடிமையா? இப்போ நம்ம மோடி எப்படி இன்றைக்கி பிரதமராக இருக்கார்? இந்திய மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தானே அங்கே இருக்கார். அவரை மட்டும் எப்படி ஒரு பெரிய சர்வாதிகாரி ஆகிட்டார்? இவர் மட்டும் எப்படி ஒரு ஜனநாயகவாதி ஆகிட்டார் ஸ்டாலின்? நடைமுறையில் யார் பற்றி குடும்ப ஆட்சி யார் நடத்துகிறான்னு மக்கள் பேசிக்கிட்டுறாங்க. எந்த மாநிலத்தில் எத்தனை மாநிலத்தில் தகப்பன் முதல்வர் பையன் துணை முதல்வர் ஒரு எத்தனை இடத்துல இருக்குது சொல்லுங்கள்? இது வந்து ஜனநாயக ஆட்சியாம், குடும்ப ஆட்சி இல்லையாம். மோடி நடத்துகிறது குடும்ப ஆட்சியாம். என்ன சார் இது ஜோக்கால இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தமிழக மக்கள் எங்களுக்கு மட்டும் அடிமையாக இருங்க, அவருக்கு அடிமையாக இருக்காதுங்கிறார். அந்த அடிமைத்தனத்தை வந்து தமிழக மக்கள் எப்படி மாற்றணுமோ அவங்களே மாற்றிடுவாங்க. ஆனால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் ஆட்டி பார்க்க முடியாதுங்கிறாரு இல்லையா? இவருக்கு ஷாவே தேவையில்லை. சாதாரண ஒரு காலத்தில் இன்றைக்கு அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி, எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, இவர்களிடம் திமுக பட்டு தங்களுடைய வீர தீர பிரதாபங்களை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியது என்பது வரலாறு தெரியும். ஒரே 2-3 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். 62 அந்த வரைக்கும் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு பேசினது யார்? அண்ணா. 62 சைனா இந்தியா போர். அது நடந்த உடனே இந்த பிரிவினைவாதம் பேசினா இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜெயில் தான்ட்டார் நேரு. தேர்தலில் போட்டியிட முடியாது, பல ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்லாம் வந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியை வேறு அப்போ அவங்க இந்த சிபிஎம் அன்றைக்கி ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்டுகளை தடை பண்ணார். அதுக்கப்புறம் தானே உடையுது. அந்த வரலாறு விட்டுருவோம். அண்ணா உடனே என்ன பண்ணார்? எங்கள் கோரிக்கையை கைவிட்டோம், காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, கோரிக்கைகளை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறார். இன்றைக்கி கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. அண்ணா அன்னைக்கே சொன்னார் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, நாங்கள் வந்து கோரிக்கையை தான் கைவிட்டுருக்கோம். அட முட்டாளே, காரணங்கள் அப்படியே இருந்தானே நீ ஏன் உங்களுடைய கொள்கையை விடுற? அது புத்திசாலித்தனமா? அப்போ நீ கொள்கை இல்லைங்கிறத ஒத்துக்கிட்றியா? நீ உண்மையிலேயே கொள்கைவாதியாக இருந்தானா உயிரே போனாலும் என் கொள்கையை விட்டு தர மாட்டேன்ல நீ சொல்லியிருக்கணும். காரணம் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் நாங்கள் கொள்கையை விட்டுட்டோம்னா பொழைப்புக்காக எதுவும் சொல்லுவீங்கிறது இதிலேருந்து விளங்குதா இல்லையா? இப்போ கூட ஒரு பெரிய மேதாவி ஒரு டாக்டர், நமக்கு நம்ம நண்பர் தான் டாக்டர் காந்தராஜ், அவரே இதை பேசுகிறார். அப்படின்னா மக்களை எந்த அளவுக்கு அவங்களாம் முட்டாளாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. ஒன்று. அடுத்தது 86 நினைக்கிறேன்,
நவோதயா பள்ளிக்கூடத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வர்றார். உடனே கலைஞர் அது வந்து ஹிந்தி திணிப்பு, நவோதயா மூலம் ஹிந்தி திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். தேதி எனக்கு கரெக்டாக நினைவு இருந்ததுன்னா 17 நவம்பர்னு நினைக்கிறேன் 86. என்ன செய்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மொழியை பற்றி சொல்லக்கூடிய 17வது ஷெட்யூல் அதை நாங்கள் எரிக்கணும், அது இருக்குது, ஆகையினால தான் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. திமுக காரன் கூட சொல்லுவாங்க, கடைசியாக அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எரிச்சவர் கலைஞர் தான். கலைஞர், ஆமாம், கரெக்ட். அப்படி எரிச்சது எப்போ? 86. எரிச்சு முடித்த உடனே ராஜீவ்காந்தி ஒன்றுமே சிம்பிளாக ஒரு 20,000 திமுக காரங்களை தூக்கி உள்ளே வச்சார். செல்வ பெருந்தகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த வரலாறை. 20,000 திமுக காரங்களை வச்சாங்க. அன்னைக்கு புரட்சி தலைவர் இருந்தார். டக்குன்னு 7 எம்எல்ஏக்கள் தூக்கி அடி வெளியே சட்டசபையை விட்டு பேராசிரியர் அன்பழகன் உட்பட நீக்கப்பட்டார்கள். கலைஞருக்கு 8 வார சிறை தண்டனை. அரண்டு போயிட்டாங்க. உடனே என்ன தெரியுமா சொன்னார் கலைஞர்? நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தலை, அந்த 7வது ஷரத்தை ஜெராக்ஸ் எடுத்து அதைத்தான் கொளுத்தணும் அப்படின்னு முதல்ல அவர் அறிக்கை விட்டார். அதை எதிர்த்து தமிழக அரசு நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இப்போ அரசியலமைப்பு சட்டம்னா மேலே இருக்கிற ஒன்று தான் ஒரிஜினல், மற்ற எல்லாமே புக்காக இருந்தாலும் காப்பி தானே. அதனால் அது நீ எந்த காப்பியை எரிச்சாலும், நீ ஜெராக்ஸ் பண்ணி காப்பி போட்டாலும் காப்பி அரசியலமைப்பு சட்டம் தான், கொளுத்துனது தான். அதனால் தண்டனை உறுதி. நீ அவமரியாதை பண்ணுறங்கிறதான் முக்கியம். அதுதானே நோக்கம். அது முக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் அவமரியாதை செஞ்சதுக்காக தண்டனை கரெக்ட் உறுதிப்படுத்திட்டாங்க. உடனே இவர் இன்னொரு அறிக்கை விட்டார். இப்போ வீரமணியும் சேர்ந்து இந்த அறிக்கை விட்டார். அவரும் இப்போ இருக்கிறார் இல்லையா, அவர் இல்லைன்னு மறுத்து பேசட்டும். நாங்கள் அரசியலமைப்பு அந்த 17வது ஷரத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொளுத்தல, 17வது ஷரத்துன்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை கொளுத்தணும். எவ்வளோ பெரிய வீரம் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட எதுக்குமே பயப்படலை, நீதிமன்றத்துக்கு பயப்படலை, தமிழக அரசுக்கு பயப்படலை, கொள்கைக்காக தமிழுக்காக இந்திய எதிர்ப்பதற்காக இப்படியெல்லாம் போராடின வரலாறு படைத்த கட்சி தான் திமுக கட்சி. அது மட்டுமா? செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது, கலைஞரை கைது செய்ய போகும்பொழுது, ஜெயிலுக்கு போகும்பொழுது அவங்க வீட்டில் நடந்த ட்ராமா, அந்த வீடியோவை திருப்பி சன் டிவியில் போட்டு ஐயோ அம்மான்னு கத்துற மாதிரிலாம் வீடியோ வந்ததா இல்லையா? இப்பேற்பட்ட வீரத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த வீரத்தை தான் ஸ்டாலின் சொல்கிறார், உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு. கச்சத்தீவை கொடுக்கும்பொழுது எதுக்காக கொடுத்தீங்க? உருட்டி மிரட்டி பயந்து கொடுத்தீங்களா? இல்லை நீங்களே சந்தோஷமாக இந்தாங்க வச்சுக்கோங்க, இலங்கை நமக்கு 1000 இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்து தொடர்பு இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா? தீர்மானம்லாம் இன்றைக்கி போடுறோம் சட்டசபையில் நாங்கள். ஆமாம், இன்றைக்கி தானே போடுறீங்க. அன்றைக்கில் நீ கொடுக்க மாட்டேன்னு, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி உங்களுடைய கட்சி உங்கள் ஆட்சி பறிபோயிருந்தால் நீங்கள் மானத்தை பற்றி பேசலாம், சூடு சொரணையை பற்றி பேசலாம். அதே போல் இலங்கையில் இப்போ 1,00,000 தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது நீங்கள் தான் இங்கே தமிழகத்தில் ஆட்சி, உங்கள் மத்தியில் கூட்டாட்சி. என்ன பண்ணீங்க? 2 மணி நேரம் உண்ணாவிரதம், போர் நின்று விட்டதுன்னு அறிவிச்சாங்களா இல்லையா? இந்த வீரத்தெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆகையினால அவர் சொன்ன உருட்டல் மிரட்டல் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் ஸ்டாலினை அசைக்க முடியாது என்பதை அவங்களுடைய வரலாறு நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு வீரத்துக்கு அடையாளமான ஒரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன். 2011 தேர்தல் உடன்படிக்கை செய்ய போகிறாங்க. யார்? காங்கிரஸும் திமுகவும். அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது காங்கிரஸ் கூட. மேல் மாடியில் கலைஞருடைய துணைவியாரான தயாளு அம்மாவை இடி, சிபிஐ, அது மற்ற காங்கிரஸ் ஏவல ஆளுகளாக இவங்க தானே குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருக்கக்கூடிய மற்ற எத்தனையோ அமைப்புகளுக்கு அந்த அமைப்புகள் இந்த அம்மாவை விசாரணை செய்கிறாங்க. கொஞ்சமாவது பயந்தாரா கலைஞர்? தைரியமாக கூட்டணியில் கையெழுத்து போட்டாரா இல்லையா? அதுதாங்க திமுகவுடைய வீரம். அந்த வீரத்தை தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஞாபகப்படுத்தி பேசுகிறார். அன்றைக்கி 63 பேர் 64 பேர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதெல்லாம் வீரத்துக்காக கொடுத்த விலை, வீரத்தின் சன்மானம்னு எடுத்துக்கிடணும் மொழிய கோழைத்தனமாக நீங்கள் கருதக்கூடாது. அப்படி கருதுனீங்க என்றால் திராவிட அரசியல் உங்களுக்கு புரியவில்லை என்ற அர்த்தம். ஒருவேளை வந்து காங்கிரஸுக்கு நாங்கள் அப்படி இருப்போம், பாஜக தான் இப்படி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? சரியில்லை, நம்ம மேல் மாடிக்கு பதிலாக கூட ஒரு மாடி உயரத்தில் கூட்டிகிட்டு போய் விசாரித்தோம்னு வைங்க, சரியாக வந்தாலும் வரலாமா இருக்கும். நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அது அவங்களுடைய வீரத்தை பொறுத்தது, வழக்கின் வீரியத்தை பொறுத்தது, விசாரிக்கும் உயரத்தை பொறுத்ததுன்னு கூட அவங்க ஒரு அளவீடு வச்சுருக்கலாம். இதெல்லாம் வந்து திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய உங்களையும் என்னையும் போன்ற சாமானியர்களுக்கு இது விளங்காது. எங்களோடு விரிவாக பல கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.